கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஒரு முறை கணவன் மனைவி 2 பிள்ளைகள் சர்க்கஸ் பார்க்க சென்றனர். அப்பொழுது ஒரு பெண் இடுப்பில் வளையத்தை சுற்றி கொண்டே இன்னொரு கையில் வளையத்தை போட்டு சுற்றி கொண்டிருந்தாள். எல்லாரும் வியந்து பார்த்து கொண்டிருந்தனர். மற்றொரு பெண் தன் கால்களினால் ஒரு பெரிய ஸ்டாண்டை பிடித்து கொண்டு பந்தை ஒவ்வொரு அடியும் தட்டி தட்டி மேல் பொந்தில் பந்தை நிறுத்த வேண்டும். தன் காலால் 2-3 முறை கம்பியை தட்டி சுழற்றி பந்தை மேல் பொந்தில் போடும் பொழுது கீழே விழுந்துவிட்டது. ஆனாலும் தொடர் முயற்சியால் பந்தை மேல் பந்தில் போட்டு விட்டாள். இதனை பார்த்த அந்த சிறுமி எவ்வளவு சிரமத்தோடு அந்த பந்தை போட்டிருக்கிறார்கள் என்று பெருமிதம் கொண்டாள். அப்பா கூறினார், எவ்வளவு பயிற்சி எடுத்திருப்பார்கள். அவ்வளவு பயிற்சி எடுத்தும் பந்து சரியான இடத்தில் போடுவதற்கு சிரமம் ஏற்பட்டது. தொடர் முயற்சியால் அந்த பந்தை போட முடிந்தது. காரணம், அந்த சர்க்கஸ் நிகழ்ச்சியில் அந்த நிகழ்வு முக்கியமான ஒன்று. முடியாதது என்று நினைத்தால் நிச்சயமாக முடியாது. முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தினால் தான் செய்து முடித்தார்கள். ஆம் என கண்பானவர்களே, ஆண்டவரின் சித்தம் இதுதான் என்று நமக்கு தெரியாத வரையில் மிகுந்த கடினமாயிருக்கும். தெய்வ சித்தம் நிறைவேறுகின்ற நிலையில் நாம் அதற்கு ஒப்பு கொடுக்கவில்லையெனில் தேவன் நம்மீது கொண்ட அளவு கடந்த அன்பினால் அவர் சித்தத்தை நம்மீது கொண்டிருக்கும் அன்பினால் நிறைவேற்றுவார். அவர் நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அவர் சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோம் என்றால் கர்த்தர் மகிழ்வார். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீசர்கள் இயேசுவிடத்தில், பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டது போல நாமும் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கும் சித்தத்தை கேட்டு அறிந்து செயல்பட வேண்டும். எனவே ஆண்டவரின் சித்தம் நிறைவேற நாம் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, உங்கள் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.